வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்கு சினிமால இந்த வருஷம் வெளியான பகாசுரா ரெஸ்டாரண்ட் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான ஹாரர் படம்னு சொல்லலாம். காமெடி கலந்து சூப்பரா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. இப்போதைக்கு தெலுங்குல மட்டும் தான் இந்த படம் அவைலபிளா இருக்கு. கூடிய சீக்கிரத்திலேயே தமிழ்லயும் இந்த படம் வரப்போகுது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் சொல்றேன். ஒரு 5 பேச்சுலர் பசங்க சேர்ந்த மாதிரி ஒரு வீட்டுல தங்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள ஒரு பேய் வந்துருது. அந்த பேய் என்ன பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க எவ்வளவு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சாலும் சரி மொத்தமா அந்த பேய் சாப்பிட்டு போயிருது. யார் அந்த பேய், எதனால இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடுது அப்படின்ற மாதிரி இவங்களும் விசாரிக்கிறாங்க. கடைசியில யார் அந்த பேய்ன்றதை கண்டுபிடிச்சாங்களா, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாங்களா இல்லையான்றது தான் கதையா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும், காமெடியா கொண்டு போயிருப்பாங்க. படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு சித்தரை நமக்கு காட்டுறாங்க. இவர் ரொம்ப வருஷம் தவம் மாதிரிலாம் பண்ணியிருப்பாரு போல. இப்ப இவருக்கு சக்திலாம் கிடைச்சிருக்கு. இவர் நான் மேல் உலகத்துக்கு போக போறேன், அதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சீடரை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. இது வரைக்கும் பூஜைக்கு இந்த சீடர் தான் சப்போர்ட்டிவா இருந்திருப்பாரு. அதுக்காக தான் இவருக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப சீடர் இருக்கார்ல, எனக்கு மாந்திரிகம்லாம் கத்துத்தர மாதிரி ஒரு புக்கை தந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவ்வளவுதானே, தரன்ற மாதிரி இவருமே ஒரு புக்கை ரெடி பண்றாரு. அதை அந்த சீடர் கிட்ட தந்துட்டு இருக்காரு. உன் நல்லதுக்காக மட்டும்தான் இந்த மந்திரத்தை நீ பயன்படுத்தணும், கெட்டது செய்யணும்னு நினைச்சனா அதுவே உன்னை அழிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த சீடரும் புக்கை வாங்கிடுறாரு. இந்த சீடர் இருக்காரு பாத்தீங்களா, புக்ல இருக்க ஒவ்வொரு விஷயமா பிராக்டிஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. போக போக இவர் இருக்கார்ல, இந்த புக்கு மூலியமா நிறைய சக்தியை நம்ம அடையணும், உலகத்தையே ஆளணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அது சார்ந்த ஒரு பெரிய பூஜையை பண்ணிட்டு இருக்காரு. நீ தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்தினா உன் உயிரியா அது போக வச்சிரும்ன்ற மாதிரி ஏற்கனவே அந்த முனிவர் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் மீறியே இவர் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல நெஞ்சடைச்ச மாதிரி இவர் இந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. ஒரு பழைய கோட்டை மாதிரியான இடத்துல தான் இவர் பூஜை பண்ணியிருப்பாரு போல. இங்கதான் பகாசுரா ரெஸ்டாரண்ட்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்போ ஒருத்தரை காட்டுறாங்க பாத்தீங்களா, இவர் பேரு பரமேஷ் அப்படின்றது. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இப்ப ஃப்ரெண்டு கூட இவர் ஒரு இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. அதாவது பேய் வீடியோ எல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்காக தான் ஃப்ரெண்டு கூட வந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள நுழையிறாங்க. இங்க பேய்லாம் இருக்கும்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஏதோ ஒரு உருவம் கிராஸ் பண்ற மாதிரி போகுது. ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல பேய் போச்சு பாத்தீங்களான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்க லைவா வீடியோ போடுவாங்க போல, இத கூட லைவா தான் போட்டுட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம், வெளியே போயிடலான்ற மாதிரி வெளியெல்லாம் வந்துடுறாங்க. அப்படி வெளியே வந்து இவங்க சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்கல்ல, ஒரு இடத்துல பார்த்தா பேய் ட்ரெஸ் போட்ட மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸையே பேய் மாதிரிலாம் நடிக்க வச்சிருப்பாங்க. இவங்க என்ன இப்பயே சரக்கச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஹீரோவும் பக்கத்துல போய் இங்க இருந்து விலகி போங்கன்ற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களை போக வச்சிட்டு இருக்காரு. அப்ப வீடியோ எடுத்துட்டு இருக்க பையன் அந்த இடத்த கவர் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கவனமா தான் இருக்கான். ஆனா ஒருத்தர் போனை தெரியாம தள்ளி விட்டுருவாரு. போன் கீழே விழுந்துருது இல்ல, அதுல இவங்க பண்ற எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருது. இவங்க லைவா தான் வீடியோவை எடுத்துட்டு இருக்காங்கன்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா. இப்ப ஆடியன்ஸ் எல்லாருமே இந்த விஷயத்தை பாத்துறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டு இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல போட்டு இவங்களை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. பரமேஷ்னு ஒருத்தர் தான் ஹீரோன்னு சொன்ன பாத்தீங்களா, அவர் ஒரு ஐடி கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரோட பாஸ் எப்ப பாரு அவரை போட்டு திட்டிக்கிட்டே இருப்பாரு போல. இவர் வேலையை சரியா தான் பண்ணிருப்பாரு. அதை மீறியும் பாஸ் இருக்காருல, ஏதாவது குற்றம் கண்டுபிடிச்சு இவரை திட்டிக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்வதின்ற ஒரு பொண்ணு சோகமா பாக்குறாங்க. பார்வதிக்கு லைட்டா நம்ம ஹீரோவை பிடிக்கும் போல. பாஸ் திட்டுறதுல ஹீரோக்கு கோவம் வருது. ஹீரோவும் கோச்சுக்கிட்டு போற மாதிரி வேகமா ஸ்மோக் பண்ற ஏரியாக்கு வந்துடுறாரு. இவரோட ஐடி கார்டு எல்லாம் தூக்கி போடுறாரு. பேசாம இந்த வேலையை விட்டுலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து வீட்டுல இருந்து கால் வருது. அதாவது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கால் வருது. அப்பாவோட மெடிக்கல் செலவுக்கு மாத்திரலாம் வாங்கணும், சீக்கிரமா அனுப்பி விடுன்ற மாதிரி அம்மா பேசுறாங்க. இதை கேட்டு இவரும் உடஞ்சு போயிடுறாரு. நம்ம வேலையை விட்டா நம்ம குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதனால அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து தான் ஆகணும்னு யோசிக்கிறாரு. கீழே போட்டாரு பாத்தீங்களா, அந்த ஐடி கார்டை திரும்பி எடுத்துக்கிறாரு. இவர் ரூம்மேட்டா மொத்தம் 4 பேர் இருப்பாங்க. அதுல 2 பசங்க கொஞ்சம் சின்ன பசங்க, அதாவது 20 வயசு பசங்களா இருப்பாங்க. அவனுங்க 2 பேர் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மத்த 2 பேர் வந்து எதுக்குடா சண்டை போடுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் தடுத்துட்டு இருக்காங்க. அப்ப பரமேஸ்வரன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை திட்டுறாரு. என்ன பரமேஸ்வரன் இன்னைக்கு இவ்வளவு கோவத்துல இருக்காரு, இன்னைக்கு ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனை போல அப்படின்ற மாதிரி இவங்க 4 பேருமே பேசிக்கிறாங்க. இப்ப மாடியில உட்காந்து எல்லாருமே சேர்ந்த மாதிரி சரக்கச்சிட்டு இருக்காங்க. பரமேஸ்வரோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி சொல்றேன். ஒருத்தர் பேரு குரு அப்படின்றது, அவர் லவ் ஃபெயிலியர்ல கஷ்டப்பட்டு இருக்காரு. இன்னொருத்தர் பேரு விஷ்ணு அப்படின்றது, சினிமால டைரக்டர் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்போதைக்கு சின்ன சின்ன வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. அந்த 2 சின்ன பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களோட ஊர்க்கார பசங்களா இருப்பாங்க. அதனால தான் இவங்களும் கூடிய வச்சுக்கிறாங்க. இப்ப பரமேஸ்வர் ஆபீஸ்ல நடந்ததை பத்தி சொல்றாரு. வேலையை விடலானே தோணுச்சு, ஆனா வீட்டுல இருக்க கஷ்டத்தெல்லாம் பத்தி யோசிக்கும் போது வேலையை விட தோணல. நம்ம லைஃப்லாம் கடைசி வரைக்கும் இப்படியே தான் போகும் போல, நம்ம லைஃப்ல வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. வேற என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்து யோசிக்கிறாங்க. பேசாம ஹோட்டல் வச்சா என்ன அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது.
ஹோட்டல் வைக்கிறதுக்கு நிறைய காசு தேவையில்ல, அதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. பேசாம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுதான் சரி, சீக்கிரமா ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இவங்க கேங்ல ஒருத்தர் டைரக்டர் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவர் இவரா தான் இருப்பாரு. இவங்களோட ரொட்டீன் லைஃபை நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி ஒருத்தர் லவ் ஃபெயிலியர்ல இருக்காரு பாத்தீங்களா, அவரும் சின்ன சின்ன வேலை எல்லாம் பாக்குறாரு. அந்த 2 பசங்க மட்டும் தான் சும்மா வீட்டுல இருக்காங்க. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருக்கும். இவங்க அங்கதான் சாப்பிடறதுக்காக வருவாங்க. அந்த ஹோட்டல் ஓனர் இருக்காருல்ல, யாரையும் மதிக்க மாட்டாரு, எல்லார்கிட்டயும் தெனாவட்டா தான் பேசுறாரு. அதாவது சாம்பார் எக்ஸ்ட்ராவா வைங்கன்னு கேட்டா எதுக்குடா சாம்பார் வைக்கணும், வச்ச வரைக்கும் போதும்ன்ற மாதிரிலாம் பேசுறாரு. இத பாக்குறவங்களுக்கு கடுப்பா இருக்கு. நம்ம சீக்கிரமே ஹோட்டல் ஆரம்பிக்கணும், இவருக்கு போட்டியா பக்கத்துல ஆரம்பிச்சு நம்ம முன்னேறணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அண்ணன், நீங்க ஹோட்டல் ஆரம்பிச்சா எனக்கு வேலை தாங்கன்ற மாதிரி இங்க இருக்கவரும் சொல்லி வைக்கிறாரு. சரி சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இவங்க கிளம்புறாங்க. இவங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாங்க பாத்தீங்களா, பேய் வீடியோ எடுக்கலான்றதுக்காக தான் பிளான் பண்ணி இவங்க வீடியோ எடுத்திருப்பாங்க. ஆனா லைவ்ல வீடியோ எடுக்கும் போது இவங்க வசமா ஆடியன்ஸ் கிட்ட மாட்டிருப்பாங்க. ஆடியன்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம், எல்லாம் போச்சுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா ஆடியன்ஸ் இவங்களை கிண்டல் பண்ணனாலேயே நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. பரவாயில்ல, நிறைய பேர் பார்த்திருக்காங்க, எவ்வளவுதான் காசு சேர்ந்திருக்கு பார்க்கலான்ற மாதிரி இவங்களுமே பாக்குறாங்க. ஆனா மொத்தமே 15,000 ரூபாய் தான் கிடைச்சிருக்குன்னு இவங்களுக்கு தெரிய வருது. என்ன 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும்னு பார்த்தா வெறும் 15,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. இதை வச்சு என்ன பண்றது? இப்ப பரமேஷ் என்ன சொல்றாருன்னா, இன்னொரு வீடியோ நம்ம கஷ்டப்பட்டு எடுப்போம், எஃபர்ட் போட்டு ஏமாத்தாம எடுப்போம், ஆடியன்ஸ் வரவேற்பு தர வாய்ப்பு இருக்கு, என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாரு. சரின்ற மாதிரி எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. இவங்களுமே ஒரு ஹாண்டட் பிளேஸ பார்க்கலான்ற மாதிரி பாக்குறாங்க. ஆக்சுவலா ஸ்டார்டிங் ஒருத்தர் மாந்திரிகலாம் பண்ணி இறந்து போனாரு பாத்தீங்களா, அந்த இடம் ஹாண்டட் பிளேஸ் அப்படின்ற மாதிரி நெட்ல காட்டுது. இந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. இவங்களுமே டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கைஸ், போன வாட்டி நாங்க ஏமாத்தி போட்டோம், நீங்க எல்லாருமே ரொம்ப எங்க கிட்ட கோச்சுக்கிட்டீங்க, இந்த வாட்டி நேர்மையா எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். இங்க பேய் இருக்குன்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க, இருக்கா இல்லையான்றதை நாங்க பார்த்து சொல்றோம்ன்ற மாதிரி உள்ள வராங்க. அமானுஷியமா சில சவுண்ட் எல்லாம் கேக்குது, உண்மையிலேயே சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்படி பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு இடத்துல இருந்து ஒரு புக்கு கீழே விழுது. அதாவது அவர் ஒரு புக் வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அந்த புக் தான் கீழே விழுது. இது என்ன புக்குன்ற மாதிரி இவங்களும் எடுத்து பாக்குறாங்க. இப்ப தேவையான வீடியோவை இவங்க எடுத்துட்டாங்கல்ல, நல்லா எடிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட எடிட்லாம் பண்ண சொல்றாங்க. அவரும் எடிட்லாம் முடிச்சு அப்லோட் பண்ணிடலான்ற மாதிரி அப்லோட் பண்ணிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலான்ற மாதிரி யாருமே பார்க்காம இருக்காங்க. இப்ப ஈவினிங் டைம் பரமேஷா ஆபீஸ்ல இருந்து வந்தோன்னே செக் பண்றாங்க. பார்த்தா சுத்தமா வியூஸே போல. அப்ப இந்த யூடியூப்லாம் நமக்கு செட் ஆகாது போல, நம்ம எல்லாம் கடைசி வரைக்கும் எப்பவுமே போல போற வேலைக்கு தான் போனோம் போல அப்படின்ற மாதிரி பரமேஷ் கொஞ்சம் சோகமா பேசிட்டு இருக்காரு. இப்ப திடீர்னு இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த புக்கை பாக்குறாங்க. இந்த புக்கை எடுத்துட்டு வந்தோம், புக்கும் வித்தியாசமா இருக்கு, என்ன ஏதுன்றதை பார்ப்போன்ற மாதிரி இவங்களும் எடுத்து ஓபன் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மாந்திரிக சம்பந்தப்பட்ட நிறைய வார்த்தைகள்லாம் எழுதியிருக்கு. என்னென்னமோ எழுதியிருக்குன்ற மாதிரி இவங்களும் கொஞ்சம் டீப்பா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த போட்டிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாடு எதிர நடந்து வரணும், அந்த சமயம் நீங்க ஒரு பூனையா அந்த மாட்டுக்கிட்ட காட்டணும், ரெண்டுமே கண்ணும் பார்த்துக்கும். ஒரு ஸ்டேஜ்ல இந்த பூனையோட கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வரும். இந்த மாதிரி மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கடவுளே பார்த்து நமக்கு அருள் தர மாதிரி நமக்கு நல்லதா நடக்கும்ன்ற மாதிரி போட்டிருக்கு. பேசாம இதை பண்ணி பார்த்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லைன்னு பரமேஸ்வர் சொல்றாரு. அண்ணன், சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்றாங்க. பரமேஸ்வர் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்களுமே ஒரு பகுதிக்கு வந்துடுறாங்க. ஒரு மாட்டை பார்த்துடுறாங்க, கையில ஒரு பூனையும் கொண்டு வந்திருக்காங்க. சரி, ரெண்டுத்தையும் பார்க்க வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பார்க்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம் இவங்க பார்க்க வைக்கிறாங்க. ஆனா பூனை கண்ணுல இருந்து தண்ணீரே வரமாட்டேங்குது. என்ன வரவே மாட்டேங்குதுன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்க இடத்துல ஒரு சாமியார் உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு இதை பத்தி எல்லாம் ஓரளவுக்கு தெரியும் போல. என்னப்பா, அந்த விஷயத்தை ட்ரை பண்றீங்களா? அது நடக்காது, காரணம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது காட்டு பூனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப காட்டு பூனையை வச்சு இந்த விஷயத்த பண்ணா ஒர்க் அவுட் ஆகுமான்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அப்ப உங்களால காட்டு பூனையை ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. என்னெல்லாம் முடியாதுன்ற மாதிரி அவர் மறுத்துறாரு. அப்ப நம்மளாலையும் காட்டு பூனையை ஏற்பாடு பண்ண முடியாது, இந்த பிளான் சொதப்பல் தான், கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப வீட்டுல அடுத்து என்ன பண்றதுன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த புக்ல தான் நிறைய மந்திரம் இருக்குல்ல, வேற ஏதாவது ஒரு மந்திரத்தை ட்ரை பண்ண வேண்டியதுதான், அடுத்த மந்திரத்தை பார்ப்போன்ற மாதிரி இவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சுடுகாட்டுல தான் இந்த மந்திரத்தை பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அது என்னன்னா, ஒரு எலும்புச்சம்பளத்தை கையில வச்சுக்கணும், இதுல ஒரு மந்திரத்தை கொடுத்திருப்பாங்க, 1000 வாட்டி அந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லணும், இப்படி பண்ணீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்கும்ன்ற மாதிரி போட்டிருக்கு. இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு, இதை பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. இவங்க போட்டியா ஒரு ஹோட்டல் போடணும்னு நினைச்சாங்க பாத்தீங்களா, அதை பத்தி அந்த ஹோட்டல் ஓனருக்கு தெரிய வந்துருது. எனக்கு போட்டியா ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்க போல, அதெல்லாம் உங்களால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தெனாவட்டா பேசுறாரு.
இவங்க கிட்ட போயாடா வேலை கேட்ட அப்படின்ற மாதிரி வேலைக்கார பையனையும் கிண்டல் பண்றாரு. இதனால இவங்களுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. சீக்கிரமா அந்த விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா சுடுகாட்டுல பண்றதுக்கு எல்லாருமே கொஞ்சம் பயந்துட்டு இருக்காங்க. டைரக்டரா ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, நீ தான் மச்சான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. அவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அந்த மந்திர வார்த்தையை படிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். 1000 வாட்டி வேற சொல்லணும்ல, அதனால பிராக்டிஸ் எடுக்கலான்ற மாதிரி அந்த டைரக்டர் ஃப்ரெண்டு பயங்கரமா பிராக்டிஸ் எடுக்கிறாரு. நியூ மூன் அன்னைக்கு தான் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த நாளுக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள டைரக்டர் வீட்ல ஒரு பிரச்சனை போல, உடனே போகணும்ன்ற நிலைமை வருது. சரி நான் உன்னை டிராப் பண்றேன் அப்படின்ற மாதிரி பரமேஷ் டிராப் பண்றதுக்காக போயிடுறாரு. இப்ப இருட்டிட்டு இருக்கும் போது தான் பரமேஷ் வீட்டுக்கு வராரு. இன்னைக்கு தான் பண்ற மாதிரி பிளான் இருந்திருக்கும். அதுக்குள்ள அந்த டைரக்டர் ஃப்ரெண்டுக்கு வேலை வந்துருச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. சரி விடுங்கடா, அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாதுன்ற மாதிரி பரமேஷ் சொல்றாரு. அப்ப வேற ஒரு பையன் இருக்கான்ல, நான் பண்றேன்ற மாதிரி சொல்றான். ஆனா அவன் பேயினாலே ரொம்ப பயப்படுவான். நீ எப்படா சுடுகாட்டுல போய் உட்காந்துருப்ப, அதெல்லாம் வேணான்ற மாதிரி பரமேஷ் சொல்றாரு. இல்லன்னு நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், இதை நானே பண்றேன்ற மாதிரி கொஞ்சம் தைரியமா சொல்றான். இவனை தனியா விட முடியாது, நம்மளும் கொஞ்சம் தள்ளி இருக்கலான்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு தானே பண்ணோம், அதனால இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி சுடுகாட்டுக்கு கிளம்புறாங்க. பக்கத்து ஊர்ல இருக்க ஒரு சுடுகாட்டுக்கு தான் இவங்க வந்திருப்பாங்க. இப்ப அந்த லவ் ஃபெயிலியர் பையன் இருக்காரு பாத்தீங்களா, எந்த பேஜ்ல இருக்க மந்திரத்தை படிக்கணும்ன்றத அந்த பையன் கிட்ட சொல்லிடுறாரு. அந்த பையன் அந்த சுடுகாட்டுல ஒரு கல்லறை மேல உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறான். இவங்க எல்லாம் கொஞ்சம் தள்ளி போய் அவனை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இங்க வித்தியாசமா சவுண்ட் கேட்கறத பார்த்து இவங்க எல்லாருமே பயந்துட்டு தான் இருக்காங்க. அந்த பையனுமே பயந்துகிட்டே மந்திரத்தெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். இப்ப காலையில ஒரு பெரியவர் ஒதுங்கிறதுக்காக வராரு. அப்ப இவன் உட்காந்து மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கிறத கவனிச்சிடுறாரு. என்னடா பிளாக் மேஜிக்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களான்ற மாதிரி கோவப்படுறாரு. இப்ப ஊர்க்காரங்களெல்லாம் கத்தி கூப்பிடுறாரு. அச்சச்சோ ஊர்க்காரங்களாம் வரப்போறாங்க, ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் அடிலாம் வாங்குறாங்க. அதை மீறியே இவங்க தப்பிச்சு ஓடிடுறாங்க. என்னதான் இவங்க அங்க இருந்து ஓடி வந்திருந்தாலும் இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஏற்கனவே 1000 வாட்டி அந்த மந்திரத்தை சொல்லியிருப்பான். சரி நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம், இதுக்கப்புறமா நல்லது நடக்குதா பாப்போன்ற மாதிரி பரமேஷும் யோசிக்கிறாரு. இப்ப ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுல, இவர் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வேகமா ஆபீஸ்க்கு கிளம்பிடுறாரு. பரமேஷ் நைட்டு முழுக்க சரியா தூங்கல, அதனால லைட்டா கண்ணா சந்தர்றாரு. இப்ப கண் முழிச்சு பார்க்கும்போது மேனேஜர் எதிரதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்னப்பா முழிச்சிட்ட, இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துக்கோ, வேணா உனக்கு தலகாணி எடுத்துட்டு வந்து தரவா அப்படின்ற மாதிரிலாம் இவரை திட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. சாரி சார் அப்படின்ற மாதிரி இவர் மன்னிப்புலாம் கேட்கிறாரு. வீட்டுல குடிக்க வேண்டியது, இங்க வந்து தூங்க வேண்டியது அப்படின்ற மாதிரிலாம் மேனேஜர் இவரை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் அந்த பார்வதின்ற பொண்ணுமே பாக்குறாங்க. இப்ப மேனேஜர்லாம் போனதுக்கு அப்புறம் இவருக்கு ஆறுதல்லாம் சொல்றாங்க. இவரை பிடிக்கும் போல, அதனால தான் இப்படி ஆறுதல் சொல்றாங்க. இவருமே பரவாயில்லன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இவர் வீட்டுக்கு வரும்போது பசங்கலாம் வெளியே போயிருக்காங்க போல. அதே மாதிரி பொருள்லாம் கலைஞ்சிருக்கு. என்ன பொருள்லாம் கலைஞ்சிருக்கு, திருடன் வந்துட்டானா அப்படின்ற மாதிரி இவர் ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துல பசங்களும் வந்துடுறாங்க. பசங்களுக்குமே எப்படி இது நடந்ததுன்றது தெரிய மாட்டேங்குது. சரி சாப்பாடு ரெடி பண்ணுங்கடா, நம்ம சைட் டிஷ் எல்லாம் வெளியே வாங்கிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இவங்க அரிசி எல்லாம் ஊற வச்சிடுறாங்க. தம்ம போடலான்ற மாதிரி எல்லாருமே பக்கத்துல இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப தம்மெல்லாம் போட்டுட்டு இவங்களுமே வீட்டுக்கிட்ட வராங்க. அப்ப ஆர்டர் பண்ண பொருளும் வந்துருது. இவங்களுமே அந்த பொருள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்தவங்களுக்கு ஒரு ஷாக் காத்துட்டு இருக்கு. இவங்க ரைஸ் ரெடி பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த ரைஸ் எல்லாம் வேற யாரோ சாப்பிட்ட மாதிரி இருக்கு. என்ன அதுக்குள்ள ரைஸ் யாரோ சாப்பிட்ட மாதிரி இருக்குன்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல இவங்க வாங்கிட்டு வந்த சைட் டிஷ்ஷையும் யாரோ சாப்பிட்டு இருக்காங்க. இதை யாரு சாப்பிட்டா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த புக்கை பார்க்கும் போது தான் இவங்களுக்கு டவுட்டா இருக்கு. நம்ம தெரியாதனமா ஏதாவது ஒரு பேயை இங்க கூட்டு வந்துட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. வீட்டுல அமானுஷ்யமா சவுண்ட் எல்லாம் கேக்குது. இதை பார்த்து இன்னும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. யார் வரான்றதை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் டிஷ் எல்லாம் வாங்கி இவங்களுமே டேபிள்ல வச்சிடுறாங்க. வரது யாருன்னு கண்டுபிடிக்கலான்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அசந்து தூங்கிடுறாங்க போல. இப்ப காலையில சமயம் இவங்க எல்லாருமே ரூம் கதவை திறந்து வெளியே வரலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா அந்த சாப்பாடெல்லாம் யாரோ சாப்பிட்டு இருக்கிறது தெரியுது. யாரு வந்து சாப்பிடுறா, கதவெல்லாம் சாத்தி தானே வச்சிருந்தோம், யார் உள்ள வந்து சாப்பிட்டுருப்பா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப பரமேஸ்வரன் இந்த மந்திரத்தை ஒழுங்கா தானே படிச்சேன்ற மாதிரி காட்டுறாரு. அண்ணன் நான் இந்த மந்திரத்தை படிக்கல, வேற ஒரு மந்திரத்தை தான் படிச்சேன் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். ஆக்சுவலா லவ் ஃபெயிலியர்ல இருக்க குரு இருக்காரு பாத்தீங்களா, தப்பான பேஜை காமிச்சிருப்பாரு. அவன் 1000 வாட்டி வேற ஒரு மந்திரத்தை தான் சொல்லியிருக்கான்னு தெரிய வருது. சுடுகாட்டுல வச்சு ஒரு தப்பான மந்திரத்தை படிச்சிருக்கோம், அதனாலதான் ஏதோ ஒரு பேய்க்கு சக்தி வந்து இந்த இடத்துக்கு வந்துருச்சு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்றதை பார்க்கணுன்றதுக்காக இவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. 12 மணி ஆனோன்னு வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. யாரா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க பயந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா வரது யார் தெரியுமா, இங்க டைரக்டரா ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு தான் வந்திருப்பாங்க. 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பயந்துட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு கேக்குறாங்க.
இவங்க வீட்டுல வேற சில விஷயங்கள்லாம் நடக்குது இல்ல, அதெல்லாம் இவங்க காமிச்சுக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி பேசி இந்த பொண்ணை அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப காலையில சமயம் இந்த டைரக்டர் ஃப்ரெண்ட் விஷ்ணு இருக்காரு பாத்தீங்களா, கதவை திறந்து வெளியே வந்து பாக்குறாரு. பார்த்தா இருக்கிற சாப்பாடெல்லாம் யாரோ சாப்பிட்டு போட்டுக்கிறது தெரியுது. யாரா இந்த விஷயத்த பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பரமேஷ் எப்பவுமே போல வேலைக்கு வந்துடுறாரு. வேலைக்கு வந்தவர் வீட்டுல நடக்கிறத பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. அண்ணன் வழக்கம் போலயே நடந்துருச்சுன்ற மாதிரி பசங்க சொல்றாங்க. என்னடா இந்த மாதிரியே நடந்துட்டு இருக்கு, இப்ப என்னதான்டா பண்றது, சரி இன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஏற்கனவே ஒரு சாமியாரை பார்த்தாங்க பாத்தீங்களா, அந்த சாமியார் இவங்க வீட்டுக்கிட்ட வராரு. இந்த சாமியார் கிட்ட பிரச்சனையை பத்தி எல்லாம் சொல்றாங்க. நீங்க தான் ஏதாவது ஒரு வழி சொல்லணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. முதல்ல கேள்வி என்னன்னே நீங்க கண்டுபிடிக்கல, கேள்வியை கண்டுபிடிச்சாதான் பதில் சொல்ல முடியும். யார் அந்த சாப்பாடை சாப்பிடுறான்றத முதல்ல கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் எதுனாலும் நான் சொல்றேன்ற மாதிரி சாமியார் சொல்லிட்டாரு. இவங்களுமே சிசிடிவியை செட் பண்ணி வச்சிட்டா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப சிசிடிவி எல்லாம் பக்காவா செட் பண்ணிட்டு இவங்க எல்லாருமே மாடியில உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் இவங்க கபோர்ட்ல இருக்க ஒரு எலுமிச்சம்பளத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த எலுமிச்சம்பளத்தை கையில வச்சுதான் அந்த பையன் மந்திரம்லாம் சொல்லியிருப்பான். அந்த எலுமிச்சம்பளம் உருண்டு வந்துட்டு இருக்கு. இப்ப டைரக்டருக்கு பக்கத்துல வந்தோடனே டைரக்டர் பேய் பிடிச்ச மாதிரி மாறிடுறாரு. இப்ப டைரக்டர் ஃப்ரெண்ட் மட்டும் கீழே இறங்கி போறாரு. இவன் என்னடா கீழே போயிட்டான்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப டைரக்டர் ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, சோத்தெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவன் என்னடா இப்படி சாப்பிட்டு இருக்கான், அப்ப இவன் தான் இந்த விஷயத்த பண்றானா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப ஒரு சுய நினைவுக்கு வந்துடுறாரு. டே நீ தான் இந்த விஷயத்த பண்றியான்ற மாதிரி கேக்குறாங்க. இது நான் சாப்பிட்டனா, நான்லாம் சாப்பிடலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ தான்டா சாப்பிட்ட, வீடியோவை பாருன்ற மாதிரிலாம் இவங்க காமிச்சிட்டு இருக்காங்க. நான் சாப்பிட்டது எனக்கு தெரியவே இல்லைன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப திரும்பி சாப்பாடை வாங்கி வச்சு செக் பண்ணலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. திரும்பி இவங்க சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சிடுறாங்க. அப்பதான் கபோர்ட்ல இருந்து அந்த எலுமிச்சம்பளம் உருண்டு வந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்தை எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இதை வச்சுதானே இவன் மந்திரம் சொன்னான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. மந்திரம்லாம் ஒரு பையன் சொன்னாரு பாத்தீங்களா, அவர் ஒரு பேயை தான் இந்த இடத்துக்கு வர வச்சிட்டாரு போல. இப்ப அந்த பையன் உடம்புக்குள்ளேயே பேய் இறங்கிருது. இந்த பையனுமே அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவங்க கூப்பிட்டா கூட அவர் காதுல வாங்க மாட்டாரு. சீக்கிரமா அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. அப்ப இதுலதான் பேய் இருக்குன்றதை இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, குப்பை தொட்டிலாம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அதை தூக்கி எரிஞ்சிட்டு கிளம்பலாம் நினைக்கிறாரு. இவர் போட்ட கொஞ்ச நேரத்திலேயே அது இருக்கு பாத்தீங்களா, இவர் சீட்லயே வந்து உட்காந்துருது. இவர் திரும்பி வீட்டுக்கு வரும்போது அந்த எலும்புச்சம்பளமா வீட்டுக்கு வந்துருது. என்ன இது திரும்பி இந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க குருன்ற ஃப்ரெண்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. போய் தொலை அப்படின்ற மாதிரி இந்த எலும்புச்சம்பளத்தை தூக்கி எறியறாரு. சாவு ஊர்வலம் வந்துட்டு இருக்கோம். இறந்து போன நபர் மேல இந்த எலும்புச்சம்பளம் படுது. அவருக்கு உயிர் வந்துருது. என்ன பணத்துக்கு உயிர் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே தெரிச்சு ஓடிடுறாங்க. இப்ப அந்த பணம் இருக்கு பாத்தீங்களா, இவங்க வீட்டுக்கு வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி அதோட இடத்துக்கு போய் அந்த பணம் உட்காந்துக்குது. பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கன்ற மாதிரி அந்த சாமியார் சொன்னாரு பாத்தீங்களா, எலும்புச்சம்பளம் தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவங்களுமே புரிய வைக்கிறாங்க. என்கிட்ட ஒரு வழி இருக்குன்ற மாதிரி இவர் இருக்காரு பாத்தீங்களா, எரிஞ்ச சாம்பல்லாம் எடுக்கிறாரு. இந்த சாம்பலை ஒரு வட்டம் மாதிரி போட்டுருங்க, அந்த வட்டத்தை தாண்டி இந்த எலும்புச்சம்பளத்தால வர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே ஒரு வட்டத்தை உருவாக்கிடுறாங்க. எலும்புச்சம்பளத்தை உள்ள வைக்கிறாங்க. இப்ப சாப்பாடு இருக்கிற இடத்துக்கு அந்த எலும்புச்சம்பளத்தால வர முடியல. இவங்களுமே வெரைட்டியா ஆர்டர் பண்றாங்க. வர முடியல பாத்தியா அப்படின்ற மாதிரி அந்த எலும்புச்சம்பளத்தை கிண்டல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த டைரக்டர் ஃப்ரெண்டோட சொந்தக்கார மாமா ஊர்ல இருந்து வந்திருக்காரு. அவரோட பையன் பேரு பாபு அப்படின்றது. பாபு ஏன் இப்படி சோகமா இருக்கான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த மாமாவும் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அவரோட பையனுக்கு ஒரு வித்தியாசமான ப்ராப்ளம் வந்திருக்கு. எமோஷனே இவர் காட்ட மாட்டாரு. இப்படியே தான் இதுக்கப்புறம் இருப்பாரு. கொஞ்சம் கொஞ்சமா ட்ரீட்மெண்ட் தந்தா சரியாக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்லியிருப்பாரு. ஒவ்வொரு வாட்டியும் இந்த இடத்துக்கு கூட்டு வர முடியாதுல்ல, இங்க வச்சு கொஞ்ச நாள் மட்டும் பாத்துக்கிறீங்களா ப்ளீஸ் பா அப்படின்ற மாதிரிலாம் அந்த டைரக்டர் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்கறது. எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே என்ன இப்படி கேட்கறீங்க, கண்டிப்பா நாங்க வச்சு பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப பாபுவும் இந்த வீட்டுல தங்க ஆரம்பிச்சிடுறாரு. யார்கிட்டயும் பேசாம எமோஷனே இல்லாம உட்காந்துட்டு இருக்காரு. பாபுக்கு திடீர்னு பசிக்குது போல. வீட்டுல லெமன் இருக்கிறத பாக்குறாரு. ஜூஸ் போட்டாது குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருமே அந்த லெமனை வச்சு ஜூஸ் எல்லாம் போட்டு குடிச்சிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க வீட்டுக்கு வரும்போது பாபு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல லெமன் இல்லன்றத பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. அந்த லெமனை தான் பாபு ஜூஸ் போட்டு குடிச்சிருக்காரு போலன்னு யோசிக்கிறாங்க. பரவாயில்ல, பேயே இவன் முழுங்கிட்டான்ற மாதிரி சந்தோஷம் தான் படுறாங்க. அதாவது பேயால இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைன்னு சந்தோஷப்படுறாங்க. உம்மான்ற மாதிரி அவருக்கு முத்தம்லாம் கொடுக்குறாங்க. பார்த்தா அவர் உடம்புக்குள்ள பேய் இருக்குன்ற மாதிரி காமிச்சு இன்டர்வல போடுறாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மதியான சாப்பாடை ரெடி பண்றாங்க. சாப்பாடு ரெடின்னு தெரிஞ்சோட இந்த பேய் சட்டுன்னு எந்திரிச்சிருது. இவங்களை பொறுத்த வரைக்கும் பாபுன்னு நினைக்கிறாங்க. பாபு சூடா இருக்கு, கைய வைக்காதன்னு சொல்லிட்டாங்க. இவர் சாதாரணமா கையை வச்சு தூக்குறாரு. என்னடா இவன் சூடா இருக்கும் போதே கையை வச்சு தூக்குறான்னு ஆச்சரியப்படுறாங்க. பார்த்தா இவர் உடம்புல தான் பேய் இருக்குன்றது இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. அச்சச்சோ, பேய் இவன் உடம்புக்குள்ள போயிருச்சு போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க.
இப்பதான் பேய்கிட்ட இருந்து தப்பிச்ச சந்தோஷமா இருந்தோம், அதுக்குள்ள திரும்பி மாட்டிக்கிட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. வீட்டுல செஞ்சாதானே பிரச்சனை, இதுக்கப்புறம் வீட்டுல சாப்பாடே செய்ய வேணாம்னு முடிவு எடுத்துறாங்க. இப்போ ஒரு நாள் ஈரவும் ஃப்ரெண்டும் வெளியே வந்துட்டு இருக்கும் போது ஊர்க்காரங்க எல்லாம் மொத்தமா நின்னுட்டு இருக்காங்க. எல்லார் வீட்லயும் ஒவ்வொன்னு காணோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ்மே வந்துட்டாரு. என்ன காணாம போச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுமே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்ல இருந்து நகை பாத்திரம் எதுவுமே திருட்டு போலப்பா, எல்லார் வீட்ல இருந்தும் சாப்பாடு மட்டும் எவனோ ஒருத்தன் தூக்கிட்டு போயிருக்கான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஆஹா, இந்த பாபுவோட வேலை தான் அப்படின்றது உங்களுக்கு புரியுது. இப்ப கூட பாபு இருக்காரு பாத்தீங்களா, மாடியில உட்காந்து அந்த சாப்பாடை தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவனுக்கு நம்ம சாப்பாடு போடலன்னா இவன் மத்தவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு சாப்பிடுவான், அதனால நமக்கு தான் பிரச்சனை, அதனால நம்மளே தான் சாப்பாடு போட்டு ஆகணும், அதுக்கே நம்ம தனியா சம்பாதிக்கணும் போல, இதுக்கப்புறம் எல்லாருமே ஒழுங்கா வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே கிடைக்கிற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய காசெல்லாம் ரெடி பண்றாங்க. இவருக்காக வழக்கமா வாங்குறதை விட நிறைய சாப்பாடுலாம் வாங்குறாங்க. எவ்வளவு வாங்கினாலும் டப்பு டப்புன்னு சாப்பிடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இந்த குருன்ற ஃப்ரெண்டுக்கு டென்ஷன் ஆயிருது. நைட் எல்லாருமே சரக்கு வச்சிட்டு இருக்கும் போது குரு இருக்காருல்ல, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்னதான்டா வேணும்ன்ற மாதிரிலாம் கோவமா கேக்குறாரு. உன் கதை தான் என்னன்ற மாதிரி கேக்குறாரு. என் பேரு பக்காசுரி, என் கதை இதுதான்ற மாதிரி இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா கல்லெல்லாம் தூக்குற மாதிரி போட்டி வச்சுப்பாங்க பாத்தீங்களா, ஜமீன்தார் பையன் தான் அந்த இடத்துல பயங்கரமா பர்ஃபார்ம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஃபங்க்ஷன்ல சாப்பாடுலாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி சாப்பாடு போட்டுட்டு இருக்கும் போது பக்காசுரி பயங்கரமா சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த கேரக்டரை நான் சூரியன்னு சொல்றேன். சூரிய பொறுத்த வரைக்கும் நிறைய சாப்பிடுறாரு. உனக்கு வச்சு வச்சு மொத்த சோரம் காலின்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. சரி அந்த பாயசத்தையாவது கொண்டு வந்து கொட்டுங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. டே சாமி, இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி இவங்களும் அனுப்பி விடுறாங்க. ஒரு இடத்துல கல்ல தூக்குற போட்டி நடக்குதுன்னு சொன்ன பாத்தீங்களா, டே சூரி நீயும் வந்து கலந்துக்கோன்ற மாதிரி இந்த இடத்துக்கு இழுத்துட்டு வந்துடுறாங்க. இவர் அசால்ட்டா கல்லெல்லாம் தூக்கிட்டு இருக்காரு. ஜமீன்தார் பையனுக்கும் இவருக்கும் தான் போட்டி மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல ஜமீன்தார் பையன் தூக்குனதை விட இவர் வெயிட்டான கல்ல தூக்கிடுறாரு. இவர் தான் இந்த போட்டியில ஜெயிச்சிடுறாரு. தோத்து போனதுனால ஜமீன்தார் பையனுக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. இவரை முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஜமீன்தார் தான் வந்து மெடல் தர மாதிரி பிளான் இருக்கும். சூரி அவசரப்படாம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எனக்கு பசி எடுக்குது, என்னாலாம் வெயிட் பண்ண முடியாது, மெடலை தாங்கன்ற மாதிரி சூரியம் வாங்கிட்டு கிளம்புறாரு. அப்பா வர வரைக்கும் கூட இவனால வெயிட் பண்ண முடியாதான்ற மாதிரி ஜமீன்தார் பையனும் இந்த இடத்துல டென்ஷன்லாம் ஆயிட்டு இருக்காரு. சூரிக்கு டக்கு டக்குன்னு பசி எடுத்துரும் போல. இப்ப வீட்டுக்கு வந்தவர் சாப்பாடு தாங்கன்ற மாதிரி பாட்டி கிட்ட கேக்குறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் பாட்டி மட்டும் தான் இருக்காங்க போல. இப்ப பாட்டியும் இவருக்கு சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து தராங்க. பேரனுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கேன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. இதை பத்தி இங்க இருக்க ஒரு பூசாரி கிட்ட சொல்றாங்க. அந்த பூசாரியும் கடவுள் கிட்ட வேண்டுங்க, சரி பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்க கடவுளுக்கு நிறைய பூஜை மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் எப்ப பாரு நிறைய சாப்பாடு கேட்கிறாருல, அதனால இவங்க சாப்பாடெல்லாம் ஒதுக்கி அவருக்கே தந்துருவாங்க. இவங்க ரொம்ப நாளா சரியா சாப்பிடாம தான் இருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. இப்ப எல்லா சாப்பாடையும் இவருக்கே கொண்டு வந்து வச்சிட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்து வீட்டு அக்காவும் பேச்சு கொடுக்கறதுக்காக இந்த இடத்துக்கு வராங்க. டே சூரி, எல்லா சாப்பாடையும் நீயே சாப்பிட்டா எப்படிரா, உன் பாட்டி சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பாட்டி கிட்ட இருந்து பதிலே வர மாட்டேங்குது. பாட்டி அசைவே இல்லாம இருக்காங்கன்னு செக் பண்றாங்க. பார்த்தா பாட்டி இறந்து போயிடுறாங்க. இதை நினைச்சு சூரி இந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்றாரு. இப்ப பாட்டிக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு எல்லாத்தையும் செஞ்சிடுறாரு. இவர் மட்டும் தானே இப்ப வீட்டுல தனியா இருக்காரு. சாப்பிடலான்னு எடுத்து பாக்குறாரு. பார்த்தா சாப்பாடு சுத்தமா இல்ல. பாட்டி தான் வேலைக்கு கரெக்டா சாப்பாடு போடுவாங்க. இப்ப பாட்டியும் இல்லையேன்ற மாதிரிலாம் இவர் ஃபீல் பண்றாரு. இப்ப பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாம் இவர் சாப்பாடு கேட்டு பாக்குறாரு. உன் பாட்டி மாதிரி சாப்பாடு போட்டா நாங்களும் சாக வேண்டியதுதான், எங்களாலாம் சாப்பாடு போட முடியாது போன்ற மாதிரி எல்லாருமே இவரை விரட்டிட்டு இருக்காங்க. இவருக்கு எங்க போறதுன்னே தெரியல. பாட்டியை புதைச்சாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து இவர் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. பாட்டி, நீ போனதுக்கு அப்புறம் தான் இந்த வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம்ன்றதே எனக்கு புரியுது பாட்டி. எந்த கஷ்டத்தையும் தராம என்ன பாத்துக்கிட்டியே, இப்ப என்ன விட்டுட்டு போயிட்டியேன்ற மாதிரிலாம் இவர் ஃபீலிங்கா பேசுறாரு. கொஞ்சம் தள்ளி ஒரு சமாதி இருக்கும், அங்க படையல் மாதிரி வச்சிருக்காங்க. இதையாவது சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் பசியில அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஜமீன்தார் இருக்கிற மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, அந்த ஜமீன்தார் இறந்துடுறாரு போல. அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் பையனும் குடும்பமும் செஞ்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த படையல் சாப்பாடை எடுத்து சாப்பிடலான்ற மாதிரி இவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆனா ஜமீன்தார் திரும்பி இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்த பாத்துடுறாரு. என் அப்பாவோட படையிலேயே சாப்பிடுறியா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு ஒரு கல் எடுத்து அடிக்கிறாரு. அந்த கல்லு சூரியோட மண்டையில பலமா பட்டிருக்கும். சூரி மயங்கின மாதிரி விழுந்துடுறாரு. செக் பண்ணி பார்க்கும் போது தான் இறந்து போனது தெரிய வருது. சரி இங்கேயே புதைச்சிடலான்னு முடிவு பண்ணி இங்க இருக்க ஒரு இடத்துல இவங்க புதைச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அதுக்கு பக்கத்துல உட்காந்துதான் இவங்க மந்திரம்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் சூரியோட பேய் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க ஏரியால ஒரு ஹோட்டல் தான் இருக்குன்னு சொன்னா பாத்தீங்களா, இந்த ரெண்டு பசங்களுமே சாப்பாடு வாங்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்ப பில் அமௌண்ட் 1000 ரூபாயை இவங்க தராங்க. இந்த ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு 500 ரூபாயை வேணும்ட்டு கீழே விட்டுறாரு. டே வெறும் 500 ரூபாய் தான் தந்திருக்கீங்கன்ற மாதிரி இந்த பசங்க கிட்ட சொல்லிட்டாரு. இல்ல நாங்க 1000 ரூபாய் தந்தோம்னு சொல்றாங்க. அப்ப நான் போய் சொல்றேன்னா 500 ரூபாய் தான்டா தந்தீங்க அப்படின்ற மாதிரி இவருமே அவங்கள போட்டு திட்டுறாரு. இவங்க எல்லாருமே ஹோட்டல் வைக்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, அதனால தான் ஓனர் இந்த மாதிரிலாம் இவங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக
பண்ணிட்டு இருக்காரு. நாங்க மாவு என்ன ஆட்டுறோன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண தேவையில்ல, வேற ஒண்ணு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இங்க வந்து சாப்பிடுங்கன்ற மாதிரி போர்டு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி போர்டை கழுத்துல தொங்க போட்டு தான் இவங்க நின்னுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் இந்த மாதிரி நிக்க விடுறாரு. அதுக்கப்புறம் தான் சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்பி விடுறாரு. இப்ப வீட்டுக்கு வந்த இந்த 2 பசங்க இருக்காங்கல்ல, இப்படி அசிங்கப்படுத்திட்டாரு, எதுவுமே பண்ண முடியாம போயிருச்சுன்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் இந்த சூரி கவனிச்சிடுறாரு. என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க டீட்டெயிலா சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் சூரி சொல்றாரு. எங்க அண்ணன் சாப்பிடுறதுக்காக வரப்போறாரு, காசு வாங்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. போர்டுல என்ன போட்டிருக்கு, நான் காசை முன்கூட்டியே வாங்க மாட்டேன், ஒருத்தரோட பசியை தீர்த்ததுக்கு அப்புறம் தான் காசை வாங்குவேன்ற மாதிரி இந்த ஹோட்டல் முதலாளி சொல்றாரு. போர்டுலயும் அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணிருப்பாரு. இப்ப இந்த 2 பசங்க சூரியண்ணா வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர் என்ன பண்றாருன்னா, அது வேணும் இது வேணும்ன்ற மாதிரி பயங்கரமா சாப்பிடுறாரு. என்ன இவன் இப்படி சாப்பிடுறான்னு ஓனர் யோசிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல சாப்பாடுலாம் காலி ஆயிருது. இப்ப கூட இந்த ஓனர் அசரவே மாட்டாரு. முடியிற டைம்ல வந்ததுனால தான் என்னால பசியை தீர்க்க முடியல, நாளைக்கு காலையில வாங்க, நான் எப்படினாலும் பசியை தீர்த்துறேன்னு சொல்லிட்டாரு. சரி வரோன்ற மாதிரி இந்த பசங்க கிளம்புறாங்க. மறுநாள் எல்லாருமே ஹோட்டலுக்கு இவரை ரெடி பண்ணி கூட்டு வந்துடுறாங்க. அந்த ஓனரை கதற விடணும்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. இப்ப சூரிய இருக்காரு பாத்தீங்களா, அதை ஏத்துட்டு வா இதை ஏத்துட்டு வா அப்படின்ற மாதிரி பயங்கரமா சாப்பிடுறாரு. இவன் என்ன இப்படி சாப்பிடுறான் அப்படின்ற மாதிரி ஓனர் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல சாப்பாடு எல்லாமே காலி ஆயிருது. கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அது முதற்கொண்டு எல்லாத்தையும் இவர் குடிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹோட்டலையே மொத்தமா காலி பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த ஹோட்டலே நான் நடத்தல, நான் கிளம்புறேன்ற மாதிரி அந்த ஓனர் கிளம்புறதுக்கு தயாரா வராரு. இவன மாதிரி ஆளுங்களை எல்லாம் ஃபுட் சேலஞ்சுக்கு கூட்டு போனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி முதலாளி சொல்லிட்டு போறாரு. இது மூலியமா ஹீரோக்கு ஒரு ஐடியா தோணுது. அந்த மாதிரி காம்படிஷனுக்கு எல்லாம் இவரை கூட்டு போனா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சாப்பாடு யாரு நிறைய சாப்பிடுறான்ற மாதிரி காம்படிஷன் நடக்கும் பாத்தீங்களா, அந்த காம்படிஷனுக்கு இவரை கூட்டு போறாங்க. போற எல்லா இடத்துலயும் இவர் தான் ஜெயிக்கிறாரு. இது மூலியமா இவங்களுமே நிறைய காசெல்லாம் சேர்க்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரி தான் ஆசைப்பட்டிருப்பாங்க. இந்த காசெல்லாம் வச்சு ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்பப்ப ஒரு சாமியார் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு பாத்தீங்களா. ஒரு நாள் வீட்டு வாசல்ல இந்த சாமியார் உட்காந்துட்டு இருக்காரு. என்னப்பா பேயை அனுப்புறத மறந்துட்டு அந்த பேயை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்ப நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு தோணுது. அவர் எப்படி அனுப்புறதுன்னு தெரியல, எப்படி அனுப்புறதுன்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஃப்ரெண்டு குரு இருக்காருல்ல, மச்சான் தள்ளி வாடான்ற மாதிரி வேகமா ஹீரோவை இழுத்துட்டு வந்துடுறாரு. நம்ம எதுக்காக அவர் அனுப்பி விடணும், அவர் மூலியமா நிறைய காசை சம்பாரிச்சிட்டு இருக்கோம், அவர் ஆசைப்படுற மாதிரியே நிறைய சாப்பிடுறாரு, நம்ம இப்படியே இருக்கலாம், அனுப்பிலாம் விட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா பாபுவோட அப்பா கிட்ட இருந்து கால் வருது. என்னப்பா பாபு கொஞ்சம் பெட்டரா மாறி இருக்கானா, நான் பாபுவை கூட்டு போறதுக்காக சீக்கிரமா வரேன்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அச்சோ பாபுவை கூட்டு போறதுக்கு வரேன்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, நம்ம அனுப்புறதுதான் சரின்னு சொல்லிட்டாரு. இப்ப இந்த சாமியார் கிட்ட எப்படி அனுப்புறது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த கயிறை அவனோட கையில கட்டி விட்டுருங்க, அதே மாதிரி பேய் ஓட்டுற மாதிரி ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த பாபு, அதாவது சூரிய நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது இவங்களுமே கையில கயிறெல்லாம் கட்டி இப்ப நைட்டு நேரம் இவங்களுமே அந்த இடத்துக்கு கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது முஸ்லிம்ஸ் பேய் ஓட்டுற மாதிரி இடம் இருக்கும் பாத்தீங்களா, அங்கதான் கூட்டு வந்திருக்காங்க. அங்க நிறைய விதமான பேய்லாம் இருக்கு. இந்த இடத்துல பேய் ஓட்டுற மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாரு, அவர் காலையில தான் வருவாரு, நீங்க காலையில வரைக்கும் இங்க தான் வெயிட் பண்ணணும்ன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இங்க பொறுத்த வரைக்கும் நிறைய பேய்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பேய் எல்லாமே இங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா பயங்கரமா பயம்புத்திட்டு இருக்கு. எல்லாருக்குமே பேய்னா பயம் இருக்கும்ல, இந்த பேயெல்லாம் பார்த்து இவங்க பயந்துட்டு இருக்காங்க. இப்படி பயந்து பயந்து எல்லாருமே ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. சூரிய கிட்ட ஹெல்ப் கேட்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. பார்த்தா சூரிய ஒரு இடத்துல பயந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. டே நீ எதுக்குடா பயந்துட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. எனக்கும் பேய்னா பயம்னு சொல்றாரு. அடப்பாவி நீயே பேய் தாண்டான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு பேய்னா பயம்ன்ற மாதிரி இவர் பயந்துட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல இங்க இருக்க எல்லா பேய்கிட்டயும் இவங்க அடிலாம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த சீன் எல்லாம் கொஞ்சம் காமெடியா நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப காலையில வந்து அந்த எக்ஸ்பர்ட் இருக்காரு பாத்தீங்களா, எப்படி இந்த விஷயத்த பண்றதுன்றதை இவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லாரையுமே வழி அனுப்பும் போது கரெக்டா வழி அனுப்பணும், படையெல்லாம் வச்சு வழி அனுப்பணும், அந்த மாதிரி படையெல்லாம் இவனுக்கு வைக்காம தான் சாவடிச்சிருக்காங்க, அதனாலதான் இவன் ஆவியா சுத்திட்டு இருக்கான், நீங்க படையில எல்லாத்தையும் வச்சு முறையா நீங்க அனுப்புனீங்கன்னா அவன் போயிடுவான்ற மாதிரி சொல்லிட்டு சரி அந்த மாதிரி பண்ணிடலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இந்த கொஞ்ச நாள் இவர் கூட ஜாலியா இவங்க டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் பத்தி யோசிச்சுக்கிட்டே தான் இவங்க படையல் மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவரை வந்து எல்லாருமே சேர்ந்த மாதிரி கட்டி எல்லாம் பிடிக்கிறாங்க. அவருமே பாட்டியெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவங்க கிட்ட சில விஷயங்களை ஃபீலிங்கா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என் பாட்டிக்கு அப்புறம் யாருமே என்ன நல்லபடியா பாத்துக்கல, ஆனா நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
அதாவது இவருக்கு இதுக்கப்புறம் நம்ம தான் சாப்பாடுலாம் போடணுன்ற மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கும். இவங்களே கஷ்டத்துல இருந்திருப்பாங்க. அதை தாண்டியும் கஷ்டப்பட்டு இவருக்காக எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க மத்தவங்களுக்கு நல்லது தான் பண்ணிருக்கீங்க. நல்லது பண்ணவங்களுக்கு நல்லதே தான் நடக்கும், கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் உங்க ஹோட்டல் நல்லபடியா போகும்ன்ற மாதிரிலாம் இவங்களை வாழ்த்திட்டு இருக்காரு. இவங்களுமே நல்லபடியா பேசி இவரை வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப பாபு கொஞ்சம் நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாரு. பாபு எமோஷனே இல்லாம இருந்தாரு பாத்தீங்களா? இப்ப பாபுக்கு பேசிக்கான எமோஷன்லாம் திரும்பி வந்துருது. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு சாமி சிலையை நமக்கு காட்டுறாங்க. ஒரு அம்மா வேண்டிட்டு இருக்காங்க, பையன் பக்கத்துல விளையாடிட்டு இருக்கான். விளையாடிட்டு இருக்க பையனை ஒரு வண்டி இடிக்கிற மாதிரி வருது. சாமியார் இந்த பையனை புடிச்சு தள்ளி விடுறாரு. இந்த சாமியார் தான் புடிச்சு தள்ளி விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி அம்மா யோசிக்கிறாங்க. ஏன்னா அம்மா வண்டியை பார்த்திருக்க மாட்டாங்க. உனக்கு அறிவு இல்லையா, என் பையனை போய் இப்படி தள்ளி விட்டுட்டு அப்படின்ற மாதிரிலாம் இந்த சாமியாரை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. இந்த சாமியார் பெருசா கண்டுக்க மாட்டாரு. லைட்டா ஸ்மைல் பண்ணி இந்த சாமியார் இங்க இருந்து மறையிறாரு. மறைஞ்சவரு பக்கத்துல இருக்க சிலைக்குள்ளதான் போயிடுறாரு. என்ன அந்த சாமியார் அதுக்குள்ள காணாம போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அம்மா யோசிக்கிறாங்க. இப்பதான் பையனுமே வண்டி இடிக்க வந்ததை பத்தி சொல்லிட்டு இருக்கான். அப்ப வந்தது சாமியார் கிடையாது, சாமி போல அப்படின்ற மாதிரி அம்மாவும் சாமியெல்லாம் வேண்டிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, சார் நான் வேலையை ரிசைன் பண்றேன் அப்படின்ற மாதிரி லெட்டர் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த வேலையை விட்டுட்டு வேற என்ன வேலை பண்ணுவ, வேற என்ன வேலை உனக்கு தெரியும், லைஃப்ல ரொம்ப கஷ்டப்படுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சார் இதுக்கு பயந்து தான் இவ்வளவு நாள் இங்க இருந்து போகாம இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு சார், நான் போக தான் போறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. எல்லார்கிட்டயும் கண்டிப்பா நீங்க ஹோட்டலுக்கு வரணும்ன்ற மாதிரி இன்விடேஷன்லாம் தந்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணுகிட்ட இவர் சரியா பேசாம இருந்தாரு பாத்தீங்களா, லவ் ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. அந்த பொண்ணுமே வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. பாஸ் ரொம்ப ரூடா நடந்துப்பாரு பாத்தீங்களா, அதுக்காக இந்த இடத்துல மன்னிப்புலாம் கேட்கிறாரு. பரவாயில்ல இருக்கட்டும் சார், நீங்களும் கண்டிப்பா ஈவெண்ட்டுக்கு வரணும்ன்ற மாதிரி பத்திரிக்கை எல்லாம் இவர் தந்துடுறாரு. அந்த பேயோட பேரு பக்காசுரி அப்படின்றது. எல்லாருமே பகாசுரா பகாசுரா அப்படின்ற மாதிரி அவரை கூப்பிடுவாங்க. அந்த பேர்ல நம்ம ஹோட்டலை தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க முடிவு எடுத்திருப்பாங்க. இப்ப ஹோட்டலை நல்லபடியா இவங்க தொடங்கிட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க பூஜை பண்ண கல்லறையை திரும்பி நமக்கு காட்டுறாங்க. அங்க இருந்து இன்னொன்னு ஒரு பேய் ரிலீஸ் ஆகிற மாதிரியும் காட்டுறாங்க. இப்ப காலையில சமயம் இவங்க எல்லாருமே நியூஸ் சேனலை வச்சு பாக்குறாங்க. யாரோ ஒருத்தர் கவர்மெண்ட் அதிகாரியோட காரிய தூக்கி இருக்காங்க, அதே மாதிரி ஒரு மாடை தூக்கி இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய திருட்டு வேலை எல்லாம் அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. எவன் வேலையா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டே வெளியே வராங்க. அப்படி வெளியே வந்து பார்த்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா நியூஸ்ல காணாமனதா சொன்ன எல்லாமே இவங்க வீட்டு வாசல்ல தான் இருக்கு. எப்படி இது இங்கே வந்தது, அப்ப வேற ஏதோ ஒரு திருட்டு பேய் இந்த இடத்துக்கு வந்துருச்சு போல, திரும்பி பிரச்சனை ஆரம்பிக்குதா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.